அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1963ஆம் வருஷம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் 9 படங்கள். இதில் 3ஆவதா ரிலீஸ் ஆன திரைப்படம் தர்மம் தலைகாக்கும். 22/2/1963 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான் எழுதியிருப்பார். ஏன்னா இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தி போகக்கூடிய வரிகள். சில விஷயங்கள் முன்னாலேயே நடந்திருக்கு, சில விஷயங்கள் இந்த படம் வந்ததுக்கு பின்னாலேயும் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1967ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சுடப்பட்டார். அவர் உயிர் பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தார். அதற்கு காரணம் அவர் செய்த தான தர்மங்கள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் அவர் சந்தித்த நண்பர்களை விட அவர் சந்தித்த துரோகிகள் அதிகம். எம்ஜிஆருக்கு எதிரிகளை விட துரோகிகளை சமாளிக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த துரோகிகளுமே அவரை ஜெயிக்கவே முடியல. கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இந்த பாடலோட அடுத்த சரணத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். 1959ஆம் வருஷம் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட கால் முறிவு ஏற்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் அவ்வளோதான், எம்ஜிஆரால் நடக்க முடியாது, அவரால் நடிக்க முடியாது அப்படின்னாங்க. அதுலேருந்து மீண்டு வந்தார், நடந்தார், நடித்தார். 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் சுடப்பட்டார். அப்போ என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் பிழைக்க மாட்டார், பிழைச்சி வந்தாலும் அவரால் பேச முடியாது, நடிக்க முடியாது அப்படின்னாங்க. பிழைச்சி வந்தார், பேசினார், நடித்தார். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஃபாரினில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் இறந்துட்டார், அவருடைய பாடி மட்டும்தான் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே உயிரோடு எம்ஜிஆர் வந்தால் கூட அவரால் கையசைக்க முடியாது, பேச முடியாது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு வந்தார். எந்த கையை அசைக்க முடியாதுன்னு சொன்னாரோ அந்த கையை ஆட்டியே மக்களுக்கு வரவேற்பு கொடுத்தார். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிடவை. ஒரு காலத்தில் எம்ஜிஆரை எதிர்த்தவங்க, எம்ஜிஆரை கேலி செஞ்சவங்க, எம்ஜிஆரை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க போய் நின்ன இடம் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட ராமபுரம் தோட்டம் தான். நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. ஒரு உதவின்னு எம்ஜிஆர்கிட்ட போனா அந்த உதவி வாங்காம வந்தவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அவர் தன்னுடைய சொத்தை பூரா பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு தான் எழுதி வச்சார். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரே காரணத்தினால் நாடகத்தில் சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து சினிமாவில் ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சு 10 ஆண்டு கடுமையான உழைப்புக்கு பிறகு ஒரு ஹீரோ வாய்ப்பு கிடைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஹீரோவாகவும் அரசியலில் நம்பர் 1 முதல்வராகவும் இருந்தார். அவர் இறக்கும்போது கூட அவர் ஒரு முதல்வராக தான் இறந்திருக்காரு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. இப்படி கவிஞர் கண்ணதாசன் தர்மம் தலை காக்கும் படத்துக்காக எழுதின இந்த பாடல் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கையோட அப்படி புரிந்து போனது. இது போல இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே நம்ம வேற எந்த ஒரு நடிகரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஏன்னா இது எம்ஜிஆரோட வாழ்க்கைக்காகவே எழுதப்பட்ட பாடல். தர்மம் தலை காக்கும் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 117 நாட்கள் ஓடியது. எம்ஜிஆர் தேவர் காம்பினேஷனில் இன்னொரு வெற்றி படமாக திகழ்ந்தது. தேவர் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த 5வது திரைப்படம் நீதிக்கு பின் பாசம்.
15/8/1963 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர், சரோஜா தேவி, அசோகன், எம்.ஆர். ராதா, கண்ணாம்பா, ரங்கராவ் நடித்த படம் அது. இதில் வந்து ரங்கராவ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், கண்ணம்பா டாக்டர். இவங்களோட மகன் வந்து எம்ஜிஆரும் அசோகனும் வந்து வக்கீல்கள். கண்ணம்பா வந்து ஒரு கொலைகேஸில் மாட்டிப்பாங்க. அதை பார்த்த சாட்சி வந்து ரங்கராவ் ஸ்பாட்லேயே வந்து மனைவியை அரெஸ்ட் பண்ணிடுவார். அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போராடுவார். அம்மாவுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அசோகன் போராடுவார். ஒரு அருமையான கதையை வந்து ஆரூர் தாஸ் வந்து வசனம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அற்புதமான கதையை ரொம்ப யதார்த்தமாக கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆரும் அசோகனும் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். படம் வந்து 100 நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனால் அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை வந்து நெகட்டிவ் விமர்சனம் மட்டும்தான் வரும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீதிக்கு பின் பாசம், பாதிக்கு பின் மோசம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த விமர்சனத்தை பற்றி தேவரும் கவலைப்படலை, எம்ஜிஆரும் கவலைப்படலை. இந்த கமெண்ட் எல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றியும் பாதிக்கல, வசூலையும் பாதிக்கல. மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ. 15/8/63 நீதிக்கு பின் பாசம் ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் ஓடுது. அடுத்த 5வது மாசமே இன்னொரு வெற்றி படத்தை எம்ஜிஆர் தேவர் காம்பினேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து சாதாரண வெற்றியில் மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த படத்தை பற்றி நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.